சென்னை நுங்கம்பாக்கம் கேளிக்கை விடுதியில் தகராறு, அரசு வேலை வாங்கி தருவதாக மோசடி என்று பல்வேறு வழக்குகளின் கீழ் கைதாகி குண்டர் சட்டத்தில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பவர்தான் அதிமுக முன்னாள் நிர்வாகியான பிரசாத். காவல்துறை நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையின் மூலம் போதைப் பொருள் விற்பனையிலும் பிரசாத்திற்கு தொடர்பு இருப்பது உறுதியானது. பிரசாத்திற்கு எங்கிருந்து போதைப் பொருள் கிடைக்கிறது, யார் யாருக்கு விற்பனை செய்திருக்கிறார் என்ற கோணத்தில் நடைபெற்ற விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் மலையாளம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் நடித்திருக்கும் பிரபல நடிகர் ஸ்ரீகாந்திற்கும் தொடர்பு இருப்பது உறுதியாக அவரை நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் விசாரணைக்கு உட்படுத்தினர். பின்னர் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் போதைப் பொருள் உட்கொண்டதும் உறுதியானது. தீங்கிரை எனும் படத்திற்காக பிரசாத் தனக்கு 10 லட்சம் ரூபாய் பாக்கி தர வேண்டியிருந்ததாகவும் அதனை அடிக்கடி கேட்கப் போய் தனக்கு கொகைன் உபயோகிக்கும் பழக்கத்தை கற்றுத் தந்ததாகவும் ஸ்ரீகாந்த் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். ஒருமுறை கொகைன் பயன்படுத்தி அதற்கு அடிமையான ஸ்ரீகாந்த் அடுத்தடுத்து பிரசாத்தை தொடர்பு கொண்டு அதனை வாங்கி பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார். கடந்த சனிக்கிழமை பிற்பகலில் துபாயில் இருந்து சென்னை திரும்பிய ஸ்ரீகாந்த் தனது இல்லத்தில் பார்ட்டி ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறார். அதில் திரையுலகில் உள்ள அவரது நண்பர்கள் பலரும் பங்கேற்றதாக கூறப்படுகிறது. பிரசாத் சிறைக்கு செல்வதற்கு முன்பாக அவரிடம் வாங்கிய 250 கிராம் கொகைனை பயன்படுத்தி அன்று இரவு முழுவதும் பார்ட்டி களை கட்டியதாகவும் தெரிய வந்திருக்கிறது. ஸ்ரீகாந்த் இல்லத்தில் விடிய விடிய நடைபெற்ற போதை பார்ட்டியில் பங்கேற்றவர்கள் யார் யார், பிரசாத்திடம் போதைப் பொருளை வாங்கியது யார் யார் என்ற பட்டியலை காவல்துறை சேகரிக்க தொடங்கியுள்ளது. பிரசாத் அளித்த வாக்குமூலத்தோடு அவரின் வங்கி கணக்குகளை சோதனை செய்தபோது நடிகர் ஸ்ரீகாந்த் உட்பட பலருடன் பல லட்சம் ரூபாய் அளவிற்கு பண பரிவர்த்தனை நடைபெற்றிருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த 17ஆம் தேதி இரவு சந்தேகத்தின் பெயரில் நடத்திய விசாரணையில் சேலம் மாவட்டம் சங்ககிரியைச் சேர்ந்த பிரதீப் குமார் என்ற பிரேடோவை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தென்னாப்பிரிக்காவில் இருந்து போதைப் பொருள் வரவழைக்கப்பட்டு திரைப்பிரபலங்கள் பலருக்கும் விற்பனை செய்யப்பட்டது தெரியவந்திருக்கிறது. பிரதீப்பிடம் போதைப் பொருள் வாங்கிய நடிகர்களின் பட்டியலிலும் ஸ்ரீகாந்தின் பெயரே பிரதானமாக இடம்பெற்றிருக்கிறது. அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத்தோடு நடிகர் ஸ்ரீகாந்தும் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இவர்கள் இருவருடன் தொடர்பில் இருந்தவர்கள் யார் யார் என்ற கோணத்தில் காவல்துறை தனது விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. புகழின் அழுத்தங்கள், படத்தோல்வி, ஒழுங்கற்ற வாழ்க்கை முறை, கட்டுப்பாடற்ற பழக்கங்கள் ஸ்ரீகாந்தை முழுமையாக போதை பழக்கத்திற்கு அடிமையாக்கியிருக்கிறது. தற்போது ஸ்ரீகாந்த் சிக்கியிருக்கும் நிலையில் அவருடன் தொடர்பில் இருந்த போதைப் பொருட்களை உபயோகிப்பவர்களையும் நெருங்க தொடங்கியுள்ளது தமிழக காவல்துறை.